இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாப்பீஸ் எப்படி ப்ரெப் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் லிட்டில் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாப்பீஸ் எப்படி ப்ரெப் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரெப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரீ வாஷ். அதை தான் ப்ரெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு நாப்பீஸை ப்ரெப் பண்ண போகிறோன்னா, நாப்பீஸோட அப்சர்பன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாப்பீஸில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதையும் நம்ம வாஷ் பண்ணப்போ அது கிளியர் ஆகிடும். இது கொரோனா டைம் அப்படின்றனால சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதுவும் பேபிஸ் அப்படின்றப்போ ரொம்ப நம்ம சேஃபாக வச்சுக்கணும். நம்ம வெளியே இருந்து எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாப்பீஸோட நாட் எல்லாத்தையும் அவுத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சோக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சில நாப்பீஸ் நல்லா வாஷ் ஆகியிருக்கும், இன்னொரு சிலது வாஷ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம நாப்பீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட் எல்லாத்தையும் அவுத்துட்டு தனித்தனியாக உதறிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா வாஷ் ஆகியிருக்கும். இல்லாட்டி ஒரு சில நாப்பீஸ் மட்டும்தான் வாஷ் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தனித்தனியாக எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணணும். இன்றைக்கி நான் சர்ஃப் எக்ஸலோட குயிக் வாஷ் டிட்டர்ஜென்ட் தான் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான். இதில் அவ்வளோ கெமிக்கல் கிடையாது. ஸோ நம்ம தாராளமாக இது நாப்பீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவே நம்ம சர்ஃப் எக்ஸலோட லிக்விட் எடுத்தோம் அப்படின்னா அதில் அதிகமான கெமிக்கல் இருக்குது. அது போயிட்டு நாப்பீஸோட அப்சர்பன்சியை கம்மி பண்ணிவிடும். இல்லாட்டி நாப்பீஸே ஸ்பாயில் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த சாதாரண டிட்டர்ஜென்ட்டே யூஸ் பண்ணலாம். இதில் அவ்வளோ கெமிக்கல் கிடையாது. இந்த பக்கெட்டில் நான் ஹாஃப்க்கும் கம்மியாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு சோக் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்பலாம் தண்ணி வேண்டாம். இதில் 2 ஸ்பூன் நம்ம டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரீ வாஷ் தானே, அதுக்கு எதுக்கு நிறையா யூஸ் பண்ணணும். 2 ஸ்பூன் இருந்தால் போதும். டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி பவுடர் ஒழுங்காக கரைஞ்சிருக்காது. நாப்பீஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி அந்த அளவுக்கு சோக் பண்ணணும். இல்லாட்டி கீழே இருக்க நாப்பீஸ் மட்டும்தான் நல்லா வாஷ் ஆகும். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டரில் வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நல்லா புஷ் பண்ணி உள்ளே தண்ணியில் செட்டில் ஆகிற மாதிரி நம்ம சோக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீ வாஷ் அப்படின்றனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் ஆனாலே போதும். நாப்பீஸ் நான் வாஷிங் மிஷினில் தான் இன்றைக்கி வாஷ் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோக் பண்ண எல்லா நாப்பீஸையும் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். நம்ம மெஷினில் குயிக் வாஷ் அதெல்லாம் வைக்கக்கூடாது. ப்ரீ வாஷ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மலில் செட் பண்ண போகிறேன். நார்மலோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 மினிட்ஸ் என்னோடய மிஷினில். உங்களோடதில் ஒரு 50 மினிட்ஸ் கூட காட்டலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல்லே வச்சுட்டு ப்ரீ வாஷ் பண்ணுங்கள். இப்போ மிஷினில் போட்டாச்சு. எல்லா நாப்பீஸும் வாஷ் ஆகிடுச்சு. பார்த்தாலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா நாப்பீஸும் ஒன்றோட ஒன்று சிக்கான மாதிரி இருக்குது. இதை எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் உயிர் போயிடும், அந்தளவுக்கு சிக்காக இருக்குது. எல்லா நாப்பீஸையும் நான் பக்கெட்டில் போட்டு மாடியில் தான் காய வைக்க போகிறேன். அப்போ தான் வெயிலில் போட்டால் தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நாப்பீஸ் எல்லாம் ரொம்ப சிக்காக இருக்குது. ஒரு வழியாக நான் சிக்கை எடுத்து காய போட்டுட்டேன். நாப்பீஸை வெயிலில் ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. 30 மினிட்ஸ் தான் நான் காய வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் வெயிலில் காய வச்சாலுமே நாப்பீஸ் ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம், அதாவது 30 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நிழலில் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கோங்க. அந்த ஃபேன்லேயே காஞ்சிடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.